never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna LG Electronics IPO ஒரு அலர்ட்மெண்ட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூகுளில் போயிடுங்க. அதில் வந்து கேஃபின் IPO அலர்ட்மெண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வெப்சைட்டு கேபின் டெக்னாலஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த கம்பெனி தான் வந்து LG IPOடைய ரிஜிஸ்டார். ஸோ இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். IPO அலர்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து IPO அலர்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கு. அதோட ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா LG எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷனாக பார்க்கும்போது அப்ளிகேஷன் நம்பர், டீமார்ட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேன் நம்பர், இந்த 3 வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் பார்க்கும்போது உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் போடணும், அப்புறம் பேன் நம்பரும் போடணும். டீமார்ட் அக்கௌண்ட் போடும்போது நீங்கள் NSDயில் இருக்கிறீங்களா அப்படிங்கிற சீரியஸில் அப்படின்றத நீங்கள் வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் ஐடி நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்து அடுத்து வரும். இல்லை நான் வெறும் பேன் நம்பரை வச்சு மட்டும் சப்மிட் கொடுத்தாலும் அடுத்து வந்து அலர்ட்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரிய வரும். நீங்கள் மேற்கொண்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் அலர்ட்மெண்ட் ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் அலர்ட்மெண்ட் கிடைச்சிருந்தா ஒரு க்ரீன் கலரில் அலர்ட்டட்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேம் டீட்டெயிலாக வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய DP கிளைண்ட் ஐடி வரும். அதுக்கப்புறம் உங்கள் பேன் டீட்டெயில் வரும். கீழே பார்க்கும்போது அப்ளைடு நீங்கள் எத்தனை லாட் வந்து அப்ளை பண்ணீங்க, அதாவது ஷேர்ஸு, அவங்களுக்கு வந்து எத்தனை அலர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு வரும். இந்த டீட்டெயில் வந்து அலர்ட்மெண்ட் கிடைச்சா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. LG IPO ஒருவேளை உங்களுக்கு அலர்ட் ஆகலைன்னா டாப்ல ரெட் கலரில் நாட் அலர்ட்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துடும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் கிளைண்ட் ஐடி, பேன் நம்பர், எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அலர்ட் ஆகலைன்னா 0ன்ற மாதிரி தான் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த IPO மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா IPO மெயினாக நீ ஃபோக்கஸ் பண்ணது எந்த ரிஜிஸ்டார் மட்டும் தான் பார்க்கணும். அந்த கம்பெனி வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டாடா கேபிட்டல் IPO அவனுடைய அலர்ட்மெண்ட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் கூகுளில் போயிட்டு MUFG இன்டைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் எப்படி தான் வரும். உங்களுக்கு MUFG இன்டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிக்கும். அதில் மெயின் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து என்ன கம்பெனி நாம் செக் பண்ண போகிறது, டாடா கேபிட்டல் லிமிடெட் IPO, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆகிடும். அடுத்து உங்களுடைய பேன் நம்பர் அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லை உங்களுடைய DP கிளைண்ட் இதை வச்சு எதை வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய யார் அப்ளை பண்ண உங்களுடைய நேம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அலர்ட் பண்ண அதாவது அப்ளை பண்ணீங்க அந்த டீட்டெயிலும் கட் ஆஃப் ப்ரைஸும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து உங்கள் அலர்ட் பண்ண கிடச்சதுன்னா ஒரு 46 அலர்ட் பண்ண கிடச்சதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரைஸும் டீட்டெயிலாக வந்துடும். இது வந்து அலர்ட் பண்ண கிடச்சவங்களுக்கு இப்படி தான் டீட்டெயிலாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு அலர்ட் பண்ணி கிடைக்கலனா உங்களுக்கு இந்த அலர்ட்டோட இந்த இடத்த வந்து 0வும் அட்ஜஸ்டட் ப்ரைஸ் 0வும் தான் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த IPO மட்டும் இல்லை, அப்கமிங் வர எல்லா IPOலும் இப்படி தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வெப்சைட் மட்டுமே மாறும். நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த கம்பெனி எந்த ஒரு ரிஜிஸ்டாரில் இருக்கிறாங்க, அதாவது அந்த கம்பெனியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எல்லா IPO ஈஸியாக நீங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுன்னா நம்ம சேனலில் டெய்லி வந்து IPO அலர்ட் பண்ண ஸ்டேட்டஸ் மெயிலி அதனோட வெப்சைட்டை தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அதை நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.